எவராலும் விமர்சன கணைகளை தொடுக்க முடியாத அளவுக்கு ஊழலற்ற ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களினுடைய பிரதிநிதிகளாக காய்தல் உவத்தல் அகற்றி விருப்பு வெறுப்பின்றி துலாக்கோல் நிலையிலே இருந்து சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற சட்ட பேரவை தலைவர் ஒரு காலகட்டத்தில் மறிக்கட்டே வைகோ மறிக்கட்டே என்று சில பகுதிகளிலே பலத்த முழக்கம் எழுந்தது. முல்லை பெரியாறு பிரச்சனையில் நான் கொண்ட ஈடுபாட்டிற்காக அந்த குரல் எழுந்தது. அந்த சோதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. இப்பொழுது கூட என்னை விட்டு விலகிச் சென்றவர்கள், எங்கள் இயக்கத்துக்கு முதுகிலே மார்பிலே குத்திவிட்டு சென்றவர்களை நான் விமர்சிப்பதில்லை. வாழ்க வசவாளர்கள், அவர்கள் வசைபாடுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என்னோடு பயணித்த காலம் வரை அவர்களுக்கு நன்றி. எங்கிருந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்கட்டும். இதுதான் வைகோவின் அணுகுமுறை. கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முந்தோன்றி மூத்தவளும் பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்ததுமான தமிழுக்கு தலை வணக்கம். 62 ஆண்டுகள் என் பொது வாழ்வு உருண்டு ஓடிவிட்டன. 1964 ஆகஸ்ட் 21 நாள் கோகலே மண்டபத்தில் இந்தி ஆதிக்க எதிர்ப்பு கருத்தரங்கத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு முன்னால் உரையாற்றிய நாள் முதல் பல்வேறு நிலைகளை, விமர்சனங்களை, ஏளனங்களை எகத்தாளமாக தூக்கி எறிவோம் என்று விடுக்கப்பட்ட அறைகூவல்களை எதிர்கொண்டு துன்பத்திலும் இன்பத்திலும், தென்றலிலும் புயலிலும், தோல்வியிலும் வெற்றியிலும், பனிக்காலத்திலும் கோடை காலத்திலும் என் கரம் கோர்த்து இந்த 32 ஆண்டுகளாக அண்ணாவின் தம்பிகள், திராவிட இயக்கத்தின் வார்ப்புகள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பின்னணியில் என் வாழ்நாளில் அதிகம் விருதுகள் பெற்றது கிடையாது. விருதுகளை நான் எதிர்பார்த்ததும் கிடையாது. மத்திய அமைச்சரவையிலே எந்த இலாக்காவை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்று இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருந்தவர் கூறிய போதும் ஒரு காலம் நான் அமைச்சராக மாட்டேன் என்று கூறியவன் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். திடீரென்று ஒரு நாள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய நம்முடைய தமிழ்நாட்டின் பொதுச் செயலாளர் கண்ணியத்துக்குரிய முகமது அபுபக்கர் அவர்களும், திருவனந்தபுரம் அப்துல் கலாம் கல்வி மையத்தினுடைய இயக்குனர் பூவச்சூர் சுதீர் அவர்களும், முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய முன்னணியினர் பலரும் அண்ணா நகரில் என் இல்லத்தில் வந்து சந்தித்து கேரள மாநிலத்தில் நாங்கள் இயக்கிக் கொண்டிருக்கின்ற அப்துல் கலாம் ஸ்டடி சென்டர் கல்வி மையத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆளுமையை தேர்ந்தெடுத்து அப்துல் கலாம் விருது வழங்கி வருகிறோம். இந்த ஆண்டு அனைவரும் ஒன்றாக கலந்து பேசி ஒருமனதாக தீர்மானித்து இந்த ஆண்டு அப்துல் கலாம் விருதினை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா?
நான் இன்னைக்குதான் ஓரளவுக்கு குரல் சரியா இருக்கு. சீமைக்கரு வேலைகளை அகற்றப் போகிறேன் என்று என்னுடைய நுரையீரலும் என் தொண்டையும் பழுதுபட்டு கடந்த 25 நாட்களில் நான் பேசவே முடியவில்லை. இந்த நிகழ்ச்சியிலும் பேச இயலாமல் போகும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் ஓரளவு குரல் ஒத்துழைக்கிற இந்த வேளையில் என் நெஞ்சம் திறந்து சொல்லுகிறேன், நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. கேரள மாநில சகோதரர்கள் இந்த ஆண்டிற்கான சிறந்த பொதுப்பணியாளனுக்கான விருதை காலத்தால் மறையாத புகழை பெற்ற மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் விருதினை உங்களுக்கு வழங்க தீர்மானித்திருக்கிறோம். ராயபுரத்திலே 29 அல்லது 30 ஏதாவது ஒரு தேதியை நீங்கள் இசைவளித்தால் நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்று சொன்னபோது எனக்கு தூக்கி வாரி போட்டது. இதனை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என் காலம் முடிகின்ற வரையிலும் பெரிய விருதுகள் வர வேண்டும் என்று நான் விரும்பவும் இல்லை. என் காலத்திற்கு பிறகு சிலர் போற்றலாம், பாராட்டலாம், என் பிறந்த நாள் விழாவை கூட கொண்டாடலாம். நான் வாழ்நாள் இருக்கின்ற வரை பிறந்த நாள் விழா கொண்டாடுவதில்லை என்ற முடிவினை அறிவித்ததோடு பாராட்டுக்கள், புகழுரைகள் பலரை கீழே சாய்த்துவிடும். எச்சரிக்கையாக இரு புகழுரைகளை கேட்டு என்ற அறிவுரையை நான் பின்பற்றுகிறவன். கேரள மாநில சகோதரர்களுக்கு சொல்வேன், ஒரு காலகட்டத்தில் மரிக்கட்டே மரிக்கட்டே வைகோ மரிக்கட்டே என்று சில பகுதிகளிலே பலத்த முழக்கம் எழுந்தது. முல்லை பெரியாறு பிரச்சனையில் நான் கொண்ட ஈடுபாட்டிற்காக அந்த குரல் எழுந்தது. ஆனால் அதே கேரள மாநிலத்தில் என்னை நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் கோட்டக்கல்லுக்கு செல்லும் போதும், அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வேளையில் 5 லாரிகளிலே பொருள்களை ஏற்றிக்கொண்டு முதலமைச்சர் அலுவலகத்திலே ஒப்படைத்துவிட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்ற போதும் அவர்கள் என்னிடம் காட்டிய மதிப்பை, பரிவை, பாசத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இந்த நிகழ்விலே மிகச்சிறப்பாக உரையாற்றிய எவராலும் விமர்சன கணைகளை தொடுக்க முடியாத அளவுக்கு ஊழலற்ற ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களினுடைய பிரதிநிதிகளாக காய்தல் உவத்தல் அகற்றி விருப்பு வெறுப்பின்றி துலாக்கோல் நிலையிலே இருந்து சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற சட்ட பேரவை தலைவர் மாண்புமிகு நம்முடைய ஜேசிடி பிரபாகர் அவர்களும் குருஷேத்திர போர்க்களத்தில் 10 பெயர்களை பெற்றிருந்த காண்டீவனாம், சவ்வியசாசியாம், பார்த்திபனாம், கிரீடியாம் அர்ஜுனன் எப்படி கணைகளை தொடுத்து கௌரவர் படையை துவம்சம் செய்தானோ அதை போல அந்த பெயரையும் தன்னுடைய பெயரோடு இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருகிலே நிற்கின்ற போது நான் குள்ளமானவனாக தெரிகிறேன். அவர் உரையை நான் தொலைக்காட்சியிலே 2 முறை கேட்டேன். உணர்ச்சியை அள்ளி வருகிற ஆவேசமான பேச்சு, ஆணித்தரமான பேச்சு. அவருடைய உரையில் என்னை பாராட்டினார். என் எதிர்காலம் சோபிதமாக இருக்கும் என்று சொன்னார். ஒளிமயமான எதிர்காலம் உங்களை அரவணைக்க காத்திருக்கிறது என்று சொன்னார். நான் நெடுந்தூரம் வந்துவிட்டேன். நான் வாழ்க்கையின் மாலை பொழுதிலே இப்பொழுது இருக்கிறேன். ஆனால் கட்சி நடத்த முடியுமா என்று கேட்டவர்களுக்கு மத்தியில் ஒரே ஒருவர்தான் கட்சியை நடத்தி காட்டினார். அவர்தான் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில்
எத்தனையோ பேர் கட்சிகளை தொடங்கி கடையை மூடிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் அப்படி கடையை மூடிவிட்டு போனவர்கள் மீது எந்த தாக்குதலும் இல்லை. அழிப்போம் என்று கொக்கரித்தவர்கள் அழிக்க முனைந்தவர்களும் இல்லை. ஆனால் எங்கள் இயக்கத்தை நிர்மூலப்படுத்துவதற்கு ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, எண்ணற்ற முறை எங்களால் ஊக்குவிக்கப்பட்டவர்கள், அமைச்சரவையிலே அங்கம் பெற செய்தவர்கள், அங்கமானவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், உயர் பதவிகளிலே கட்சியிலே கொண்டு போய் எங்களால் முன்னிறுத்தப்பட்டவர்கள், வளைக்கப்பட்டு அவர்கள் விரித்த வலையிலே சிக்கியவர்களை கொண்டு எங்கள் இயக்கத்தை நிர்மூலமாக்கலாம் என்ற தாக்குதல் இப்படி மூடிவிட்டு போற எந்த கட்சிக்கும் அந்த ஆபத்து வந்தது கிடையாது. அவர்கள் கட்சி நடத்தவில்லை. எங்கள் இயக்கத்துக்கு வந்த சோதனை இந்திய உபகண்டத்தில் எந்த கட்சிக்கும் வந்ததில்லை. ஒன்றல்ல இரண்டு. அதை பேச ஆரம்பித்தால் நான் கலாம் அவர்களை பற்றி பேசுகிற நேரம் வீணாகி போய்விடும். நான் சொல்ல விரும்பவில்லை. அத்தனை கண்டங்களையும் கடந்து வந்தோம். எங்கள் கட்சியை எப்படியாவது துண்டாடுவது, தாயகத்தை கைப்பற்றுவது என்று வகுக்கப்பட்ட திட்டங்களில் எங்கள் உயிரை பணயம் வைத்து கட்சியை காப்பாற்றினோம். அந்த சோதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. இப்பொழுது கூட என்னை விட்டு விலகி சென்றவர்கள், எங்கள் இயக்கத்துக்கு முதுகிலே மார்பிலே குத்திவிட்டு சென்றவர்களை நான் விமர்சிப்பதில்லை. வாழ்க வசவாளர்கள். அவர்கள் வசைபாடுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என்னோடு பயணித்த காலம் வரை அவர்களுக்கு நன்றி. எங்கிருந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்கட்டும். இதுதான் வைகோவின் அணுகுமுறை. அந்த விதத்தில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது நான் எண்ணிக்கொண்டே வந்தேன். கேரள மாநிலத்து சகோதரர்களுக்கு சொல்வேன், உங்கள் மொழியை நான் மிக 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 ரசிப்பவன். இனிய செந்தமிழை கொஞ்சு தமிழை சொன்னால் அது மலையாளத்தை போல இருக்கும். நாள்தோறும் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்பதுதான் எனக்கு பொழுதுபோக்கல்ல, அயர்வை போக்குவது. இது 45 ஆண்டுகளாக இந்த பழக்கம் இருக்கிறது. அதில் 5 மலையாள பாடலாவது இருக்கும். செம்மீன் பாட்டுக்களை தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.